இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான 2 புதிய அறிவிப்புகள் விலகியுள்ளது. அது என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் வைத்திருப்பவர்கள் வெளியான முதல் அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இபிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இஎல்ஐ ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமில் நீங்கள் பயன்பெறுவதற்கு கண்டிப்பாக மார்ச் 15ஆம் தேதிக்குள் வந்து உங்களோட யுஏஎன் நம்பரை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதார் கார்டோட சீடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டோட பேங்க் அக்கௌண்ட் சீடாகாதவங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் போய் இதற்கான கேஒய்சி ஃபார்ம் ஃபில் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து ஆதார் கார்டு சீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கடைசி தேதி தற்போது மார்ச் 15ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்கீமில் நீங்கள் இஎல்ஐ ஸ்கீமில் பெனிஃபிட்ஸ் பெறுவதற்கு கண்டிப்பாக இதை நீங்கள் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் முதல் அறிவிப்பு. நெக்ஸ்ட்டு இரண்டாவது அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அல்லது இகேஒய்சி அப்டேட் பண்ணோம்னா இதற்கான சிறப்பு முகாம் சம்மந்தமாக அப்டேட் பண்ணிருக்காங்க. இது சம்மந்தமாக இபிஎஃப்ஓ அஃபிஷியல் வெப்சைட்லேயே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு இபிஎஃப்ஓன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே EPFindia.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வாட்ஸ் நியூன்ற ஒரு ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா கேம்ப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதிலே டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா ரைட் சைடில் டாப் கண்ணில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபைண்ட் இன் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேம்ப்னு சொல்லி டைப் பண்ணால் போதும். கேம்ப்ன்ற இடத்துல ஹைலைட் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரீடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் கேம்ப் அண்டர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிப்ரவரி 27ஆம் தேதி இதற்கான சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இபிஎஃப்ல வச்ச ப்ராப்ளம் தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இதிலே வந்து ரீஜனல் ஆஃபீஸ் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், வென்யூ டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாத சமயத்தில் வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் தேடி கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா இதில் வந்து சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து டாப்லேயே கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் மட்டும் என்ட்ரு பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் ஹைலைட் ஆகி ஷோ ஆகும். அதிலே பார்த்தீங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட்னு இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் என்னவோ சர்ச் பண்ணுங்கள். அது நீங்கள் சர்ச் பண்ணாலே அந்த டிஸ்ட்ரிக்டோட டீட்டெயில்ஸ் ஹைலைட் ஆகி ஷோ ஆகும். அதிலே எந்த பிளேஸில் இந்த சிறப்பு முகாம் நடைபெறுன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸுடைய ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த முகாமில் போய்ட்டு இபிஎஃப்ஓ சம்மந்தமாக எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இபிஎஃப்ல கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் இகேஒய்சி அப்டேட் பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். இதன் இபிஎஃப் சம்மந்தமாக 2 வெளியான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெஸ்ட் அவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.